நீங்கள் ஜோக்குக்கு சிரிக்க மாதிரி தான் நான் ட்ரெஸ்ஸே ஜோக்காக போட்டு வந்தேன். என்ன ஏதாவது ஒரு சேஞ்சு கொடுக்கணும்ல, அது எதுவுமே நான் பேசாமல் சிரிச்சிக்கு பார்த்தீங்களா? சந்தோஷம். ரொம்ப அழகான தருணம். அதாவது தீனா மதுரை முத்து அண்ணன் கூப்பிட்டு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு முத்துக்கு எந்திரிக்க. ஏன்னா பேண்ட் ஏறிடுச்சு, இறக்க முடியல, இழுத்தாங்கிட்டு வந்துடுது. ஐயா இனிமேல் மெட்டீரியல் எடுத்து கொடுக்குறப்ப ஒரே காரணம் தைக்க சொல்ல. ஐயா அது ஓசி பேண்ட்டுங்கய்யா, கலக்கு பேரில் கொடுத்தது அப்படியே போட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் விஷயம், ஓப்பனாக சொல்லியாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னு உத்தேசம்? அதான் ஒரே தகடு. அதான் நான் பரவாயில்லாம இருந்தால் கூட தீனா என்னை பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். என்ன பேச போகிறாரு, என்ன பேச போகிறான்னு இருக்கிறப்பறம் மறக்க வச்சு தான் அவன் தான். கடைசியில் நான் யாருன்னு என்கிட்ட கேட்டாப்புல முத்து. பாக்க கொரோனா டயத்தில் அப்படி தான் ஒரு பையன் வந்து சொல்லிட்டு போயிருக்க ரெக்வஸ்ட் வச்சிருக்கான், ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடியாவது நீங்கள் சொல்லணுமா? செஞ்சிடும். அது மட்டும் தான் அவங்க நிச்சயமாக செஞ்சிடும். நன்றி. நன்றின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கிளம்புன்னு அர்த்தம். இல்லை உண்மையிலே ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, டிவியில் வர்றதானே காமெடியன் தானே, அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளவு படிச்சிருக்கார். 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து பேச்சு போட்டில் அவர் கலந்தார்னா மித்த பேச்சு போட்டிக்கு வர்றவங்க பயந்து கிளம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இளம் வயதுலேருந்து அவ்வளோ தேடல்கள். ஒரு 15 நிமிஷம் அந்த மேடையில் பேசுகிறோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ எழுதியிருக்குன்னு தெரியுமா? 20 பக்கம் 30 பக்கம் எழுதியிருக்கோம். அவ்வளவு தேடல் இருந்தனால தான் உங்களை 1 மணி நேரம் எந்த பக்கமும் திரும்ப விடாமல் கட்டி போட்ட வச்சது அவருடைய பேச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வாயை பயன்படுத்துவதெல்லாம் பேச்சாளன் அல்ல. நல்லா கவனிங்க, வாயை பயன்படுத்துவதெல்லாம் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை பயன்படுத்துவன் தான் பேச்சாளன். அதனால் இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டால் எடுக்குமா அப்படி இன்னும் பாருங்கள், நம்ம 2.5 வயசுலேயே பேசிடுறோம். ஆனால் எத்தனை வயசானாலும் எப்படி பேசுகிற மட்டும் தெரிய மாட்டேங்குது. அன்றைக்கெலாம் கல்யாண மண்டபத்தில் அவர் சம்சாரத்தை என்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். இதான் சார் நம்ம ஒண்டாட்டி அப்படின்றார். இப்படி பேசலாமா சார்? இதுதான் சொல்கிறேன். 65 வயசு பேச தெரியுதா சார்? இன்னொரு ஆள், எனக்கு என் சம்சாரத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது சார். என்ன 2 பேருக்கு ஒரே நல்ல கல்யாணம் சார். புரியுதா? இப்படி பேசுகிற ஒரு மத்தியில் இந்த மேடையை ரொம்ப அழகாக்கி, வெறுமனே நீங்கள் சிரித்து மட்டும் போகக்கூடாதுன்றக்காக நிறையா சிந்தனைகள், அந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே எத்தனை தகவல்கள் அடிக்க சொன்னார் பார்த்தீங்களா? அதுக்காக ஒரு பெரிய பாராட்டுகள். அதே போல் என்னுடைய அருமை தம்பிகள் தீனா பார்த்தீங்களா, அந்த இடத்துல 2 நிமிஷம் தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு ராஜவேலு ரொம்ப நாளாக அந்த டைலாக் பேசிகிட்டே இருக்கார். எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, நீ முன்னாடி உட்காந்து ஏன்டா பெரிய கூட்டம்னா எப்படா அப்படின்னு. இதெல்லாம் விஷயம் ஸ்பான்டனிஸாக பேசுகிறது. அதே போல் சதீஷ் ரொம்ப அலட்டிக்கிற மாட்டார், ரொம்ப இயல்பாக மேடைக்கு வந்து அழகாக பண்ணிட்டாங்க. அடுத்தும் ஒரு நபர் வரப்போகிறாங்க. நீங்களாம் இப்போ என்ன செய்யணும்னா, கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிச்சிருங்க. ஏன்னா அந்த காஞ்சி மாநகர், எனக்கு மகேஷ் சொன்னோடனே முத்து காஞ்சின்னு சொன்னார், நான் பாஞ்சு வந்தேன். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை சொல்லிட்டு நீங்கள் என்னை முறைச்சி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டுருவேன். இப்போ உங்கள்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் சிரிக்கலனா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சி பார்க்காம உட்காருங்க. உங்களை ரொம்ப வேண்டி இந்த அப்படி பக்கம் அப்படின்றது கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் தேர்த்தி கொண்டு வந்திருக்கும். இன்றைக்கெல்லாம் நகைச்சுவை சொல்லியெல்லாம் சிரிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இடத்துல 85 ஜோக் சொன்னேன், எவனும் சிரிக்கலை. வரும்போது கீழே விழுந்துட்டே அப்படின்னே கக்குன்னு சிரிச்சாங்க. நகைச்சுவை நம்ம கஷ்டத்தை சொன்னாலே சிரிச்சுட்டு போயிடுவான் சார். ஒன்று வேணா ஒரு டியூஸ் பெட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திருப்பேன் இஎம்ஐயில், அதை பார்த்து எடுத்து விட்டுக்கார் 2 எலுமிச்சம்பழத்தை ஊற்றி விட்டு குடும்பமே குப்பரை விழுந்துருவான். அப்படித்தான் இன்றைக்கி இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுமில்ல. ஏன்னா முதல்ல நான் போனோன்னா அதை கேட்டுருவேன். ஏன்னா ஒரு இடத்துல நடந்துச்சு, 1 மணி நேரம் பேசிட்டு எப்படி இருக்கு அப்படின்னே தலகாமிச்சு கலகா கூ அப்படின்னா எங்கே பேசியிருக்க 1 மணி நேரம் பார்த்துக்கு. அதுக்காக முதல்ல கேட்டுக்கிறது ஒரு நல்ல விஷயம். நல்லா இருக்கீங்க ஒரு குடும்பமாக, ஐயா வாங்க போகும்போது கொஞ்சம் சிரிச்சமுமா போங்க சார், ஒரு ஆறுதலாக இருக்குங்க சார். அது ஐயா 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 சார் ஐயா. முதல்ல இந்த புத்த திருவிழா நடத்தக்கூடிய அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கம். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்களா, ஏன்னா முன்சீட்டில் இருக்கிறவங்க சிரிச்சாத்தே எங்களுக்கு பேச்சு வரும். அன்றைக்கெல்லாம் லயன்ஸ் கிளப் மீட்டிங் சார், ரோட்டரி கிளப் மாதிரி ஒரு மீட்டிங், எல்லாம் கோட் சூட் போட்டு வர்றப்போ உட்காந்துருக்கு, பின்னி எடுக்கிற 85 ஜோக் எல்லாம் சிரிக்கிறாங்க. என் முன்னுக்கு உட்காந்து ஒரு சிரிக்கவே இல்லை. ஏன்னா அவர் தான் ஆர்கனைசர். சிரிச்சா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்டுருவேன் நினச்சி புள்ளி ஜோக்கு அப்படின்னு ரெஸ்ட் ரூமில் போய் சிரிச்சிட்டு வந்து உட்காந்தார். அப்படியெல்லாம் இருப்பாங்க சார். இங்கே கல்லங்கொடம் சார், இதா சார்
உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், மனசு விட்டு சொல்கிறேன், குறைஞ்ச 110 வயசு. யாரும் நம்ப மாட்டேங்க. ஏன்னா ஒரு காலத்தில் சொல்லுவேன், நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. இப்போ அப்படிலாம் கிடையாது. நைட்டில் இருந்தவன் காலையில் இல்லை. பார்த்தீங்களா சார்? நான் ஒன்றும் இல்லை சார், காலையில் எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல வாக்கிங் போகிறேன். ஏத்தாப்புல வந்து கேட்குறான், என்ன சார் சுகரா அப்படின்னா. இல்லை சார் சும்மா வாக்கிங். என்ன வயசு? 40. அதெல்லாம் வந்திருக்கும். அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு துணைக்கு ஒரு ஆள் சுகருக்கு நடக்கணும். அதுக்கு என்னை கம்பெனிக்கு சேர்க்க பார்க்குறான். இல்லைண்ணே இல்லைண்ணே அதெல்லாம் வந்திருக்கு, சுகர் வந்திருக்கு சார், அதான் கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்குல்ல. அவனே ஒரு டாக்டர் மாதிரி பேசுகிறேன் சார். மறுநாள் டெஸ்ட் எடுத்துகிட்டே போயிட்டேன். சார் இங்கே வருங்க சுகர் இல்லை. எல்லா போய் நம்ப முடியாது தம்பி. இப்போ எங்கே உங்களுக்கெல்லாம் கண்ணை உள்ளே போயிருக்கு பார்த்தா 320 இருக்குன்றான். ஐயோயோ, காலையில் ஒருத்தர் நெகட்டிவாக பேசுகிறானே, வேற தெருவில் போனேன். சர்ன்னு ஒரு டூலர் உட்காருனேன். என்ன வேணாம்ப்பா உட்காருனே, வீட்டில் வந்து இறக்கி விட்டேன். எப்போ வாக்கிங் போனேன்ப்பா, அதுக்கு வீட்டில் வந்து வாக்கிங் டாப்பில் நடந்தே போவீங்களாக்கும். நடந்து போகிறது தான் சார் வாக்கிங். அவன்கிட்ட எப்படி நான் விளக்கம் கொடுப்பேன்? பார்த்தீங்களா, இப்படி இருக்காங்க சார். அதனால் உங்களை ஓரளவு ஆவலோடு இருக்கீங்க, எப்படி தான் இவங்க இன்றைக்கி நகைச்சுவை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. நல்ல அழகான கூட்டம். முந்தானத்து கூட நான் ஒரு புத்தக திருவிழாவில் பேசுகிறேன். ஆனால் இவ்வளவு நின்று கொண்டே ரசிப்பதற்கெல்லாம் ஆட்கள் கிடையாது. இங்கே தான் பார்க்குறேன். காஞ்சிபுரத்தெல்லாம் 3 மணி நேரம் நின்று கொண்டு ரசிக்கிறதுக்கு நாங்கள் என்ன நடிகைகளாக வந்திருக்கோம்? இல்லை, சாதாரண பேசுகிறாள். இதுதான். ஏன்னா இந்த ஊர் பேசி பேசி ஆட்சியை பிடிச்ச ஒரு ஊர். தெரியும் யார் சொல்கிறேன். காரணம் 10 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் அதே 10,000 பேர் கூட்டம் அப்படியே காத்திருப்பாங்க பேரறிஞர் அண்ணாவுக்காக. வந்தோடனே சிம்பிளாக தான் ஆரம்பிப்பார். வாதமோ சித்திரை வடியோ பத்தரை, உங்களை தழுவிட்டான் எனக்கு நித்திரை, மறக்காது இடிவீர் எமக்கு முத்திரை கூட்டம். இந்த மாதிரி எது மூனையை பேச முடியுமா சார்? ஆமாம், வேற என்ன செய்ய? அவர் ராஜ்யவர்கள் அடிக்கிறாப்புல. ஐயோ அண்ணா வயசு போச்சே. நானும் ஒரு 45 வயசு பேசுவேன். இப்போ சமீபத்தில் இன்வாய்ஸ் கூட ஒன்று பேசினேன் பாருங்க. ஆமாம் தாய்க்குள்ள. ஆமாம் பெண்கள் நீங்கள் சிரிச்சல சந்தோஷம். எங்கள் மதுரை பக்கம் லேடிஸ் வந்து உட்காந்து சிரித்து பார்க்கவே முடியாது. இவன் என்ன கூத்து அப்படின்ட்டு போயிடுங்க. அது அவ்வளோ கண்ட்ரோல். பெண்கள் கை நீட்டி நடக்கூடாது. பெண் குழந்தைய என்ன பொம்பளை பிள்ளை கை நீட்டி நடக்கிற, வீசி வீசி நடக்கிற, நிமிந்து நடக்கிற, அவ்வளோ அடக்குமுறை இருக்கும். அதில் எங்கள் கிராமத்து பக்கம்லாம் பொம்பளை பிள்ளை சிரிச்சு அங்கன்னா சிரிப்பு வாழுது அப்படின்னு ஒரு கிளவி. வாழ்கிறதே சிரிக்கிறதுக்கு தான். அது தெரியாது அந்த பாட்டி. இந்த இதில் கள்ளங்கூட. ஏன்னா இப்படி குடும்பத்தோடு ஒரு விழாவை புத்தகத்தில் ரசிக்கணும் சார். மகாத்மா காந்திகிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைச்சா என்ன செய்வீங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நூலகம் ஒன்று அமைப்பேனார். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பெறுவார் என்ன கைதட்ட நான் பார்த்ததே கிடையாது. இந்த கேப்பு எதுக்கு வரேன்னா, நீங்கள் கைதட்டுறதுக்கு தான். நீங்கள் ஒரு கேப்பை விட்டீங்கன்னா என்ன ஆகும்? உண்மையிலே நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் காலத்தில் நான் பிளம்பிங் வேலைக்கு தான் போகிறக்கு மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். என்ன நல்ல விஷயம் சார். சார் ஒரு காலத்தில் வீடு கட்டும்போது பெட்ரூம் இல்லாமல் வீடு கட்ட மாட்டோம், அப்புறம் கிச்சன் இல்லாமல் வீடு கட்ட மாட்டோம், அப்புறம் பாருங்கள் பாத்ரூம் இல்லாமல் வீடு கட்ட மாட்டோம், இப்போ கோம் தட்டு இல்லாமல் வீடு கட்ட மாட்டேங்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு வீட்டில் புத்தக அறை இல்லாமல் எங்கேயாவது வீடு கட்டுற உணர்வு வந்திருக்கா சார் இது வரைக்கும்? இனிமேல் தயவுசெய்து வீடு கட்டினீங்கன்றால் சின்னதாக ஒரு 4க்கு 4 ஒரு சின்ன புத்தக அறை ஒன்று கட்டுங்கள். அறிவு சார்ந்த குழந்தைகளாக பிற்காலத்தில் வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன் சார். அதுதான் சொல். ஏன்னா வெற்றி அடைந்தவங்களை பூரா திரும்பி பாருங்களேன். இதே நம்மளோட அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரையாக இருந்தபோது அவர் கிடைத்த மரியாதை விட கன்னிமாரா நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் படித்த பின் பேரறிஞர் அண்ணாவாக மாறினார். அதுதான் நம்ம ஊருக்கு பெருமை. அதனால் சொல்கிறது நல்ல. ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது சார். கோளாறு சொன்னால் குழந்தைக்கு பிடிக்காது. பெரிய ஆற்றல் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு. சின்ன கேள்வி சயின்ஸில், கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் எழுதியிருக்கான். லேசாக சொரிஞ்சு விட வேண்டும். கோவர் தான் உங்களுக்கு. இதான் ஆச்சரியப்படுற. நாங்கள் ஆச்சரியப்படுற சார். சார் இன்னைக்குள்ள குழந்தைகள் கற்பனை திறன் அதிகம். ஏன் சொல்கிறேன்னா, 1 வேர்டு கொஸ்டினுக்கே ஒரு பக்கம் எழுதிருக்கேன் சார். அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிரும். அடுத்த ஏன்னா அது ஒரு பெரிய நீளமான நகைச்சுவை, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நீங்களுமே அப்போ என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு சிரிங்க, இல்லாட்டி முடிஞ்சா சிரிங்க. இதே சந்தோஷத்தோடு. ஏன்னா எனக்கு எவ்வளோ நேரம்னு கேட்காம வந்துட்டேன். நிறையா இருக்குது பரவாயில்ல. ஏன்னா இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட ஆச்சரியப்பட்டேன்.
நிரம்ப செல்போன் எடுத்து முன்னால ஒரு தேர் வருதுன்னா அப்படியே 5000 கை இப்படி எடுத்து இப்படி கும்புற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தேர் வருது 10,000 செல்போன் அப்படி லைட் வெளிச்சத்தோடு இருக்கும். ஒரே ஆள் 2 செல்போன் வச்சுருக்கார். காலையிலேருந்து அவருக்கு போனே வரலன்னு வச்சுக்க, ஒன்றில் கால் பண்ணி ஒன்றில் அவரே கேட்டுக்கிறார். அது இல்லாமல் இருக்க முடியாது சார். மாறிடுச்சு பார்த்தீங்களா? நான் கேட்டு ஓட்ட சொன்னேன், அப்போலாம் அடிக்கடி செல்ஃபோனில் பேசாத மூளையை பாதிக்கும்னே. அது மூளை இருக்கிறவனை தானே பாதிக்கும். இவனுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா சார்? எல்லாத்துக்கும் கேட்கணும். ஒன்று வேணாம் சார். இப்போல்லாம் பார்த்தோமே இந்த ராஜ்யவில் எல்லாருக்கும் மயசெல்லாம் இருக்கும். ஒரு 6 மாத குழந்தை அப்படி கையில் போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து நின்றார். சார் உங்கள் பெரிய ரசிகன் சார், உங்கள் நிகழ்ச்சி ஒன்று விட மாட்டேன். 6 மாத குழந்தை அப்படின்னு பார்த்தீங்களா பார்த்தீங்களா உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன். இதெல்லாம் அனுபவிச்சா ஒன்று வேணா. ஃபோட்டோ எடுத்தாங்க 4 பேர் செல்ஃபி எடுத்தாங்க, பரவாயில்ல. இந்த இடத்துல வரும்போது ஒரு 3 பேர் வந்து காருக்கு இறங்கும்போது ஒரு 3 பேர் செல்ஃபி எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன் சார், எனக்கு படபடன்னு வேர்த்துருச்சு. நீங்கள் யாருன்னே அப்படின்னா, நான் எல்ஐஜி ஏஜென்ட்டுப்பா, இந்த காஞ்சிபுரத்துக்காக வந்திருக்கேன், பாலிசி போடுறக்கா வந்திருக்கேன், பார்த்து போடுக்கணே அப்படி. மதுரை முத்து அப்படின்னே. அப்படியா, நான் ரோவசங்கன் எடுத்துக்கிட்டேன்னு 7 மணிக்கு அழிக்கிறேன். தொடர் அவமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எவன் புண்பட்டவனோ அவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவன். இந்த மேடை அழகான மேடை, பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போலாம் குழந்தையெல்லாம் இருக்காங்க, நல்லா ரசிக்கிறீங்க. சில இடத்துல பேசிக்கிட்டே ஒரு பையன் வந்து என் காலை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தான். அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க அங்கிள். உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா? இல்லை உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பார். நான் 6 ஜோக்குக்கு அருமையாக சிரிச்சிங்க. அந்த 6 ஜோக்கு என்ன தெரியுமா? நான் பூரா அசிங்கப்பட்ட நகை, அதுக்கிட்ட ரொம்ப சிரிக்கிறேன். இதே மாதிரி இருங்க. இது ஒரு குடும்ப விழாவை நடக்கிறதுனால குடும்பத்தோடு நீங்கள் ரசிக்கின்றதுக்காக அடுத்தும் ஒரு நபர் வந்திருக்காங்க. நான் 20 வருஷம் நின்றுக்கிட்டே நிறையா பேசிட்டேன். கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் ரசிக்கணும். அது யூடியூப்பில் நிறையா பார்த்துருந்தாங்க. அதனால் உங்களுடைய ஏன்னா தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்க சார். கவிப்பேரை சொல்கிறாரு, வாரத்தில் 6 நாட்கள் விற்கப்படுது, ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுது. அது எதுனா ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து பாருங்கள், வெளிநாட்டில் பாருங்கள், இத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை கோடீஸ்வரர் இருக்காங்க வெளிநாடுகளில். ஏன் இந்தியா மட்டும் ஏழை நாடாகவே இருக்குன்றது வேடிக்கையான்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் ஒரு பையன் பிறந்தோடனே அந்த அப்பா சொல்லுவாரான், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். உடனே அம்மா அப்படி சொல்லாங்க, ஜனாதிபதி சொல்ல சயின்டிஸ்ட் பிறந்துட்டான்னு சொல்லுங்க. போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு குழந்தை பிறந்தாலும் 10 ரூபாய்க்கு சாக்கில் வாங்கிட்டு எடுத்து விட்டு போடுறான். இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவான் மயன். அவன் கொல்லியை போடுறேன், அவன் பிச்சை எடுக்கிறேன், அப்புறம் எப்படி வருவேன்? காலையில் எழுப்பும் போதே எனர்ஜியாக குழந்தை எழுப்புன்றாங்க. எந்திரிங்க, காஞ்சிபுரம் கமிஷனர் எந்திரிங்க, குழந்தைய காஞ்சிபுரம் கலெக்டர் எந்திரிங்கன்னு சொல்லணும். நீங்கள் சீரியல் பார்த்து லேட்டாக எந்திரிச்சிட்டு எப்படி எழுப்புறீங்க தெரியுமா? எந்திரி எருமை. அவன் எருமை மாதிரியே தான் இருப்பான். நம்ம கோளாறு சொல்ல தயங்கவே மாட்டோம். சொல்லுவார், ஏய் 100க்கு 90 எடுக்கணும்பா, 100க்கு 90 எடுக்கணும். அவங்க அப்பா பையில் 100 ரூபா வச்சுருக்காரு, 90 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டேன். மார்க்குன்னு சொல்லணும் சார். நீங்கள் கோளாறு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. வாடா 17 வயசு ஆச்சாடா, ஓ வயசில் விவேகானந்தர் அறிவு பெற்றாரா, ஓ வயசில் விவேகானந்தர் அறிவு பெற்றார். பதிலுக்காவே ஓ வயசில் கிட்லர் மருந்தை குடிச்சத்தா, நீ ஜாகிரியாயா? ஏயா என் உசுரை வாங்கிட்டே இருக்க? அவனா சுயம்புங்க, சுயம்பா இருக்க விடுங்க. எனக்கு தெரிஞ்சு மகிழ்ச்சியாக இருங்க சார். ஏன் தெரியுமா? அசையும் சொத்தாக இருந்தாலும், அது அசையாத சொத்தாக இருந்தாலும், உங்கள் உடம்பு அசைகிற வரைக்கும் தான் அந்த சொத்து உங்களுக்கு. அதனால் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்ல மகிழ்ச்சியாக இருங்க சார். யோசிச்சு பாருங்களேன், யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்கெல்லாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க. தப்பாக சொல்ல. இந்த ஒரு நகைச்சுவை கேளுங்க, அடுத்த அன்னபாரதியை கூப்பிட போகிறேன். அவ்வளவு சிரிப்பாக இருக்கும் இந்த நகைச்சுவை. எப்படி நானாக என்னை உந்துதல் பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்களா? வேறு வழி கிடையாது. இப்போ நானே வந்து நான் பேசும்போது ராஜவேல் கைதட்டினாங்க, அதே போல் அவங்க பேசும்போது நான் கைதட்டேன். இதான் எங்களுக்குள்ள ஒரு பாலிசி. இனிமேல் அடுத்த ஆள் நம்பி ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்கள் எதுக்கு 5 பேராக வர்றது? இதுக்கு தான். மினிமம் 4 பேராக தட்டினா எங்களுக்கு ஒரு ஆறுதல். இடையில ராஜவேல் ஒரு ஜோக்கு கைதட்டல, ஏன்னா அவர் சிவகார்த்தியின் வாய்ஸ் பேசும்போது நான் கைதட்டலன்றக்காக பழிக்கு பழி வாங்குறார். இப்படியெல்லாம் நடக்கும், ஏறக்க முடியாது நடக்கும், பரவாயில்ல. ஏன்னு சொல்கிறேன்னா, மருத்துவர்கள் எல்லா மருத்துவரும் குறை சொல்ல. டாக்டர் போய் உட்காரான், கேளுங்க. டாக்டர் உட்காந்து டாக்டர் சொல்கிறாரு, மெதுவாக கையை தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, காலை நீட்டுங்க,
மடக்கு, இடிக்குது மடக்கு. காட்டுங்க, பல்ல விளக்குங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. ஏன்னா மூக்கு முடிக்கும் டை அடிச்சிருக்கான் அவன். எல்லாம் முடிச்சுட்டு 3/4 மணி நேரம் கழித்து அவனை பார்த்து டாக்டர் கேட்குறாரு, என்ன செய்யுது? அவன் சொன்ன, என் பொண்ணுக்கு சடங்கு, பத்திரிக்கை கொண்டு வந்தேன் சார் அப்படின்னு. யோ, முதலே சொல்ல வேண்டிய நீ, முதலே கேட்க வேண்டியா நீ? பார்த்தீங்களா, இதுதான் சார் இந்த இடம் கோயிலாக மாறிவிட்டது சார். கொஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ சிரிச்சு கல்லங்கோடம்பலாம், இதுதான் சார் வேணும். இப்பொழுது அதே வேகத்தோடு இந்த மேடைக்கு அவங்களும் பிக் பாஸ்லாம் வந்திருக்காங்க. அதாவது பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. 2-3 விஷயம் இருக்குது. நீங்கள் அது போகிறது வேற, போகிறது கஷ்டம், வர்றது ஈஸி. ஆமாம் ஆமாம், பிக் பாஸில் போயிட்டு உள்ளே போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் விட்டுட்டு போய்கிட்டு இருக்கார். பெரம்பலூர் தாண்டி போன் வருது, எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? பெரம்பலூர், கொஞ்சம் வேகமாக வாங்க. ஏம்மா எதுவும் ட்ரெஸ்ஸஸ் மறந்துட்டு வந்துட்டா? இல்லை, எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஏண்டி மினிமம் 7 நாள் ஆகுமே, 7 மணி நேரத்தில் எலிமினேட் பண்ணாங்க அப்படி. அதெல்லாம் ஒரு அது ஒரு விசித்திரம் தான் சார். டக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே போல் நிரம்ப பட்டிமன்றங்கள், பட்டிமன்ற நடுவராகும், நிறைய மோட்டிவேஷன்லாம் பேசுகிறாங்க. பொதுவாக பெண்கள்னாலே மோட்டிவேட் பேசுவாங்க. அவங்க மோட்டிவேட் பேசுகிற ஆச்சரியம். உலகத்திலே பெரிய நகைச்சுவை என்ன தெரியுமா? 2 பெண்கள் அருகே அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். பார்க்க முடியுமா? தள்ளியோக்கார இடிச்சுக்கிட்டு நீ மூஞ்சி மோக்கர், உன்னை பற்றி தெரியாது நீலாம். 2 ஒரு வீட்டுக்காரன் அருவாளோட ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் சார் குடும்ப விஷயத்தில் அப்படி இருக்கும். ஏன்னா வீட்டுக்காரே கூப்பிட்றா, லட்சுமி என்னங்க, உன்னைய கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆச்சுமா. ஆமாங்க, இன்னைக்கு தாண்டி உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்கிறீங்க? உன்னாலாம் கருப்பு முடியா கிடக்கு, இப்போ வெள்ளை முடியா கிடக்குடி. எப்படி மாறி இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படித்தான் இருக்கு. ஏன்னா சாப்பாடை பற்றி சொல்லும்போது சார், இந்த இத்தனை விசேஷம் வர்றப்ப ஆண்கள் அதை பற்றிலாம் பயமில்லை, செலவை பற்றி பயமில்லை. இது செய்ய போகிற பலகாரத்தை நினச்சா பயம். செஞ்சு வாட்ஸ்அப்பில் வச்சா லைக்காக வருது, வாயில் வச்சா வாந்தியாக வருது. பதற ஆம்பளை. அதில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், இன்னைக்கு ஒன்று செஞ்சுருக்கனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஐஸ்வரில் படுக்க போறேன்னு அர்த்தம். அப்படிலாம் இருக்கு. ஆனால் பிரமாதமாக பேசுவாங்க 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 நீ தாண்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். திடீர்னு எனக்கு ஒரு நகைச்சுவை வந்தது. பார்த்தீங்களா, அப்படி இருக்கணும். இந்த என்னை மகேஷ் சார் இன்னும் 2 ஜோக் சொல்லுங்கன்ட்டார். என்னுடைய நண்பன் 20 வருஷமாக என் நகைச்சி அவர் ரசிக்கிறாரு, அவர் நகைச்சியை நான் ரசிக்கிறேன். அப்புறம் நாங்களாம் எதுக்கடா இருக்கோம்னு நீங்கள் கேட்காங்க, சொல்கிற முறைக்கு சொல்கிறேன். சார் ஒரு காலத்தில் விருந்தோம்பல் பாருங்க, இப்படி வந்தான்னா வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ளான்னு. அதான் அப்படின்னா நம்ம இவ்வளோ அன்பாக இருக்கான்னு அர்த்தம். இன்னும் சிலர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் பஸ் ஏற்றிட்டு விடுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ளை. நான் கேட்டேன், அவ்வளோ பாசமாக செருப்பை கிருப்பை போட்டு போயிடுவாங்க மாப்பிள்ளை. அன்னைக்கு இப்படி தான் விகேசி 250 ரூபா அடிச்சுட்டு போயிட்டான். பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் வெளியே வந்து செருப்பை போடுறேன், ஒருத்தர் அங்கே ஹலோ அது நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா. ஏன் செருப்புடா? உங்க தான், அப்போ போட்டு போங்க. இப்படி ஒரு 15 செட் பேர் இருக்காங்கய்யா. நான் இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை தூரத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ஜோடி போகிறது எப்படி அப்படின்னு 2 வலது காலாக போச்சு அப்படின்னா அவன் அடிச்சுட்டு வந்து விதவிதமான ரசனை உள்ளவங்க இருப்பாங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா தாய் குளங்கள் எல்லாரும் சிரிச்ச மணிக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி ஒரு பாட்டிகிட்ட, என்ன பாட்டி சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்படின்ச்சு, பளிச்சட்டுக்கள் வந்துருச்சு. அதனால் யாரையும் கட்டாயப்படுத்தவும் கூடாது, அவங்களா சிரித்தா சந்தோஷம். இப்பொழுது ஏன்னா மகேஷ் 2 ஜோக்கு நீட்டிக்கிற சொன்னார், கொஞ்சம் டல்லானுன்னா கூப்பிட்ருங்க. தேவையில்லை, நான் தான் தேவையில்லாமல் பேசிட்டேன் போல அப்படின்னு சொல்லி இப்போ அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. வாங்க, அவங்களுக்கு ஒரு மைக் கொடுங்க. சார் எனக்கு ஒரு நோய் இருக்குது சார், நான் உங்களை ஆர்வத்தோடு பார்ப்பேன், திருப்பி பதிலுக்கு நீங்கள் ஆர்வத்தோடு என்னை பார்க்கக்கூடாது, சிரிச்சிடணும், ஒரு ஏக்கத்தோடு பார்ப்பேன். உங்களுக்கு சிரிப்பே வரலன்னா என்னை பாருங்க. 490 கிலோமீட்டர் வந்திருக்கேன் மகேஷோட ஒத்தவார் பொள்ளாச்சியிலிருந்து. அப்படின்னா என்ன செய்யணும், அந்த களைப்பு எங்களுக்கு நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கைதட்ட கழிப்போம். வந்து கொஞ்சம் பின்னாடி நிற்கலாம் சார். ஆமாம் சார், உண்மையிலே மதுரை முத்து சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க சார். இல்லை, என்னைய பற்றி இவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்துனீங்க சார். வயசு தள்ளி இருந்தீங்களா, வெளியே பின்னாடி போங்கன்னீங்களா? சரி பரவாயில்ல, பேமெண்ட் 2000 ரூபா பிடிச்சிருவாரு, பார்த்து பேசு. இல்லை சார், என்னைய பற்றி நிறைய அறிமுகப்படுத்துனீங்க. ஆமாம். இல்லை, என்னைய பற்றி இன்னும் ஸ்பெஷலாக உண்மையாக ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு காலங்காலமாக 1000 வருஷங்களாக நடக்குது.
ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் அப்படின்ற பெருமை அவங்களுக்கு உண்டு. நன்றி நன்றி. போன வருஷம் அத்தனை ஜல்லிக்கட்டில் அவங்க வர்ணனை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 36 விருதுகள் நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். வாங்கலாம் நினைச்சாங்க, ஒரு வயலும் கொடுக்கல அப்படின்றனால இந்த கைதட்டல் தான் எங்களுக்கு விருது. ஆனால் எனக்கு இவங்களை விட இவங்க அப்பா எனக்கு பிடிக்கும். ஏன் சார்? தர்ம சிந்தனை, அப்படி ஒரு மனுஷன் வேணும். இன்னைக்கு ஒரு 16 தெருவில் அடுப்பெரிதுனா அது உங்கள் அப்பா தர்மராஜ் தான் காரணம். தேங்க்யூ சார். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. ஒரு நாள் வராட்டி தர்மராஜ் எங்க இருக்கு, சாம்பார் கோச்சுக்கிட்டு இருக்கு, சிலிண்டரோட வந்து கிடப்பார். நான் மட்டும் இப்போ எங்க அப்பா, அடுத்து பெரியப்பா, சித்தப்பா எல்லாரும் இல்லை நகைச்சுவைக்காக சொல்ல நடந்து. ஏன்னா எதுனா பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பெருமையை சொல்லிடும். சேலத்தில் அவங்க பட்டிமன்றம் பேசி முடிச்சுன்னு ஆர்கனைசர் சங்குன்னு கூச்சி மேடைக்கு வந்து அரப்போன் மோதிரம். ஆமாம் சார். இந்த பிள்ளை விட எதுக்கு சார், ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது, அந்த அருக்கு ஓரமாக ஓலா அப்படியே பிடிச்சி கிளம்புங்க. அப்படி இங்கே அப்படி இருக்காது சார். உண்மையிலேயே அருமையான மக்கள் ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம். உண்மையிலேயே வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடியே கைத்தட்டல கொடுக்குறாங்க பாருங்க. அதான் காஞ்சிபுரம் மக்களா கொக்கா நிரூபிக்கிறாங்க சார். ஏமா இது என்ன காஞ்சிபுரம் கொக்கா, பெரம்பலூர் மைனாண்டி, இது என்ன? அதான் அவங்க பேச போறாங்களம்மா. இல்லை, உண்மையிலே காஞ்சிபுரம் அப்படின்ட்டு சொன்னா அது பட்டு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. காஞ்சி அப்படின்ட்டு சொன்னா வேற என்ன, காஞ்சி காமாட்சியை சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணா பிறந்த மண். இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே அருமையான புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் பெரிய மனமார்ந்த நன்றிகள வணக்கங்களை சொல்லுவோம். ஏன்னா அந்த பட்டுக்குன்னு ஒரு பெரிய ஃபேமஸ். பெண்களை சொல்லும் பொழுது காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும், திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். அதுதான் காஞ்சிபுரம். நாளைக்கு காது ஊத்து வீட்டில் ஒரு கச்சேரி, அதுக்கு ரிஹர்சல். சார் ஒரே ஒரு கவிதை சொல்றேன். சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான், அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம்தான், தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம்தான், பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்டு தினம்தான், கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அடிமைகள் தினம்தான், திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம்தான்ட்டு. ஏன் இதை சொன்னா, பேரறிஞர் அண்ணா கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இந்த கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்குறாப்புல. உடனே அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒரு சரியான பெண்ணை திருமணம் முடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட், நீங்கள் ஒரு தவறான பெண்ணை கல்யாணம் முடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபினிஷ்ட். அதுவே அந்த சரியான பெண்ணு உங்களை ஒரு தவறான பெண்ணோட பார்த்துட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் அப்படின்னாராம். இதுதான் வார்த்தை சாமர்த்தியம் அப்படிங்கிறது. உண்மையிலே ஆளுமை மிக்க ஒரு பிறந்த மண் புத்தக திருவிழா. புத்தகம் தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகி முடியாது, 10 நதிகளோடு நீங்கள் பழகி ஒரு நதியாகி விட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு நீங்கள் பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அதுதான் புத்தகத்தோட ஒரு மிகச்சிறப்பு. சார் ஒரே ஒரு அந்த 100 பூக்கள் சொல்லுவாங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கிட்டுமா சார்? சார் வந்துருங்க சார். முதல் சீட்டில் எந்திரிச்சு போன ஒரு பதறிட்டேன், வேற ஒன்றும் இல்லை சார். அவர் கூட சாருன்னு போயிட்டீங்களா? சார் தமிழ்ல வந்து 100 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் சரியான மேடைங்கிறதுனால அதை மட்டும் நான் சொல்லி நாங்கள் போயிருந்தோம். செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கல் நீர், செங்கோடு வேரிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெரு மூங்கிருப்பூ, கூவிளம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாளைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமுங்கிற்பூ, சிறுபுளைப்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகலைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரல்பூ, வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவல்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, கரபுன்னைப்பூ, காஞ்சிப்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, மரவன்பூ, தனக்கம்பூ, தாளம்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடம், வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவல்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, இளவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பு, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பலாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, தோன்றிப்பூ, கருநொச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, புன்னைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிருள் நாரி, குருந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்று 100 வகையான தமிழ் பூக்கள். அந்த தமிழ் பூக்களோடு சேர்த்து
சிரிப்பு என்ற பூக்களும் இந்த காஞ்சிபுரம் புத்தக திருவிழா அந்த ரசிக பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி முன்னாடி உட்கார்ந்து அருமையாக ரசித்து கொண்டிருக்கக்கூடிய எங்க நடமாடும் திருவள்ளுவர் ஈரோடு சார் எஸ்கியூஸ் மீ எந்திங்க சார் மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம். ஆமா சார் உண்மையிலே ராஜவேலு நீ பண்ண சதீஷ் பேசினேன், ஆனால் அடுத்த வருஷம் வர்றதுக்கான வழி நம்மளுக்கு தெரியல. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கற்றுக்கிற வேண்டியது. நான் பாட்டுக்கு வந்தேன், குருவி ஜோக்கு மைனாக்கு ஜோக்கு பிழைக்க தெரியாமல் இருக்கேன். எந்திரிங்க சார், கைதட்டுங்க, நம்ம தெரிஞ்சா இல்லைங்க சார். உண்மையிலே தீனாவுக்கும் ராஜவேலுக்கு சதீஷ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா ரசிகர்களை சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க சார். ஏன்னா ஒரு கோபம் வந்து 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா a smile is the best way to face every problem, to crush every fear, to hide every pain னு சொல்லுவாங்க சார். அது அந்த கார்ல ஒரு முனைங்கிட்டே வந்து இதுதானா பெயின்ட்டே வந்தியே சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சார்? இப்போ வந்து ஒன்றும் கிடையாதுமா. சரிங்க சார். இப்போ ஒரு சிரிப்பு 1000 நோயை சரி பண்ணும்னீங்களே. யா ஷூர் டெஃபினெட்லி. ரோட்ல பைத்தியக்காரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே, அவனுக்கு ஏன் நோய் சரியாக மாட்டேங்குது? ஒரு நகைச்சுவை நாயகர் நீங்களே அப்படி சொல்லலாமா? சரி ரைட், சந்தோஷம். இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம்? ஆண்களும் பெண்களும் நிரம்பி இருக்கிற அந்த சபையில ஆமா சார், ரொம்ப காலமா நான் தான் பெருசு, நான் லாட்டி வீடு என்ன ஆகும் அந்த அம்மா, நான் ஒரு நாள் வேலைக்கு போட்டு என்ன ஆகும் இந்த அம்மா, மாறி அதுக்கு என்னதான் இன்னைக்கு ஒரு முடிவு. நல்லா உட்காந்து பெண்கள் சார்பாக பேசும்போது நீங்கள் அவங்களுக்கு கை தட்டுங்க. ஆமாம் சார். வழக்கம் போல் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, யாரும் தட்ட போகிறது கிடையாது. அதுக்காக எங்கள் நண்பர்கள் இருக்காங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆரம்பிங்க சார். இப்போ நம்ம பெண்களுக்கு சப்போர்ட்டாக நான் பேச போகிறேன். சரி, நீங்கள் சப்போர்ட்டாக பேசுங்க, நான் கொய்யாப்பழம் பேசிட்டு போகிறேன். சார் இந்த உள்ள ஆடியன்ஸ்லேயே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன். ஏற்கனவே அவங்க ஜூம் இப்போ தானே இருக்காங்க. பெண்கள் தான் சார் அப்படி சிரிச்ச முகமாக இருக்காங்க சார். அப்போ ஆண்கள் நாங்கன்னா சீரழிஞ்ச முகமாக இருக்கும் சார். அவர் பாருங்க எவ்வளோ சிரிச்சு பாருங்க, சந்தோஷம். இல்ல சார், நாங்கெல்லாம் தாய் குலம். தாய் குலம். அப்ப நாங்க தெப்ப குளமா? ஐயோ பரவாயில்லையே, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சிரிச்சீங்க சார். ஒரு நாட்டோட முதுகெலும்பே என்னுடைய பெண்கள் நாங்க தான் சார். ஏமா எல்லாமே உங்களா பெருமையா சொல்றீங்க. நீங்க முதுகெலும்புனா அப்புறம் நாங்க நாய்க்கு போற நல்லி எலும்பா? எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சார், ஒரு சின்ன பெண் குழந்தை சிரிச்சா என்ன சொல்றேன்? பியூட்டி, புன்னகை அரசி. அப்ப நாங்கன்னா புழுங்கரிசியா? ரொம்ப சிம்பிளான காமெடி தான், அதுதான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப ஆழமாக போய் டாக்டர்கிட்ட வந்து அவன் புன்னகரிசி புழுங்கரிசி இல்ல இப்படியே போயிடும். இதான் நல்லா இருக்கு. பெண்களுக்கு தமிழ்ல அத்தனை பேர் இருக்கு சார். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரெல்லாம் பெண், இத்தனை பேர் இருக்கு. ஆண்களுக்கு உங்களுக்கு என்ன பேர் இருக்கு சார்? எங்க மதுரையிலேயே எங்க ஆம்பளைக்கு ஒரு 4 பேர் இருக்கு. என்ன பேர்? லூசுப்பைய, கிறுக்கு பைய, முட்டாப்பைய, தெண்டச்சோறு, விளங்காதவன். பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் சார். சும்மா இருக்க நம்ம பேர் எதில் இருக்கு தெரியுமா? நம்ம பேர் மட்டும் தான் நம்ம பேர்ல இருக்கு. 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வருதுமா அப்படின்னா என் கையெழுத்தை போட்டு என் பேர்ல வாங்கு அந்த அம்மா. அதே போல ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்க போறேன், உன் கையெழுத்தை போட்டு உன் பேர்ல வாங்கு. கடைசியில் நம்ம பேர் மட்டும் தான் நம்ம பேர்ல இருக்கு. பஸ்ஸில் கூட பாருங்க, கொஞ்சம் பழைய ஜோக்கு தான் இந்த இடத்துக்கு தேவைப்படுது. பஸ்ஸில் கூட பாருங்க, பெண்கள் உட்காந்து சீட்டு சைடில் பிரமாதம் எழுதிப்பாங்க. பெண்கள், பூவையர், வலைக்கரங்கள், மகளிர், லேடிஸ், உமன். சரி, ஆம்பளை ஓடிப்பி பேக்க நம்மளுக்கு திருடர்கள் சாக்கிறதை, புகைப்பிடிக்காதீர்கள், ஏன் தேவைப்படுன்னு தெரியுதாப்ப? எதுக்கு சிரிப்பாங்கன்னா பழைய ஜோக்கு தான் சிரிப்பாங்க சார். இப்போ ஒட்டுமொத்த பெண்களும் கைத்தல் கொடுப்பாங்க பாருங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. இப்போ ராஜவேல வந்து மிமிக்ரி பண்ணி அழகா பல குரல்ல பேசுறாரு சார். ஐஸ் விக்கிறவரு குளிர பேசுவார். பேசட்டும். பெர்ஃப்யூம் கடைக்காரு மணக்க பேசுவார். பூக்கடைக்காரு வார்த்தையை அளந்து பேசுவார். நம்ம போட்டோகிராஃபர் என்ன டெவலப் பண்ணி பேசுவார். ஆமா, இவர்தான். அவரே இன்னும் டெவலப் ஆகாம தான் இருக்காரு. கசாப்பு கடைக்காரு வெட்டு 1 துண்டு 2 பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே அளப்பறையா தான் பேசுவீங்க. பெண்கள் நம்ம தான் அட்டகாசமா உண்மையை பேசக்கூடியது பெண்கள் நாங்க தான் சார். இந்த பட்டு நின்றுச்சார், ஏன்னா அவர் போய் சொன்னா பிடிக்காது. அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சு சார். செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டாரு சார். எதுவுமே நம்ம உண்மையா பேசணும். வாழ்க்கையில நியூ இயர் வந்த உடனே பொய்யே பேசக்கூடாது முடிவெடுத்து உட்காந்துருப்போம். சரி, உடனே சம்சாரம் வந்து இந்த சேலை எப்படி இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, பொய். அந்த வருஷம் பூரா பொய் தான். இங்க இருங்க, குடும்பத்துல எப்ப சண்டை ஆரம்பிக்க போகுது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்ப சண்டை ஆரம்பிக்க தெரியும்? இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டா சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப என்னதாண்டி சொல்ல வர அப்படின்னு புருஷன் சொன்னா சண்டை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆனாலும் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது பெண்கள் நாங்க தான் சார். நீங்க விட்டு கொடுத்து போறீங்க, அவன் வீட்டவே கொடுத்துட்டு போறானே
சார் நாங்க உங்க வீட்டுக்கு அப்படி வலது கால் எடுத்து சுச்சிக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு சார். நல்லா கவனிங்க சார். ஆமா சார். தெளிவா சொல்றேன். நீங்க வந்த பின்னாடி ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு? ஆ சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, ஒரு 40 உங்களுக்கு ஆம்புலன்ஸு வந்து நின்றுச்சு. நாங்கள் பாருங்க உங்களுக்காக குழந்தைக்காக முதல்ல தாலி கட்டுறோம். முதல்ல கொஞ்சம் மாறி வந்துட்டேன். தாலி கட்டுறோம், அப்புறம் என்ன கட்டுறோம்? வீடை கட்டுறோம், அதுக்கு இஎம்ஐ கட்டுறோம். கடைசி எங்களுக்கு நீங்கள் ஒன்று கட்டுறீங்க, பாட கட்டுறீங்க. ஏன்னா இந்த அம்மா இவனுக்கு சீடை செய்யும். சரி, வெளியே பாடம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதிரசம் அது சாரி இல்லை, ஏற்கனவே ஒன்றுக்கு சிரிச்சாங்களேன்னு ஒரு ஆர்வக்குளாரில் போட்டு அது இந்த அளவுக்கு தரலோக்கலாக போகும் நான் எதிர்பார்க்கல. பெண்களுடைய சமையலை மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க சார். உண்மையிலேயே சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. ஆமாம், அதை நாங்கள் சாப்பிட்றதான். சாப்பிடாமையா ஆண்களுக்கு தொப்பை வருதுன்னு நான் கேட்குறேன். குப்பையா போட்டால் தொப்பையாத்தான் வரும். அதில் பாருங்க, எங்களுக்கு என்ன செல்ஃபி எடுக்கும்போது பெரிய கஷ்டம். வகுறு உள்ள இழுக்கணும், பின்னாடி சொல்லுவேன் முது இங்கே வந்திருக்குனே அப்படின்னு. அதனால நிறைய பேர் கல்யாணம் போட்டு அனுப்பும்போது ஆப்சிஸ் போட்டு அனுப்புவாங்க. புலிசேஷன் அனுப்ப சொல்லுங்க. இப்பயே பாருங்க, சில இப்படி இழுத்து நிற்பான், ரெடி முடிஞ்சோன்னு விட்டுவேன், கேமராமேன் கீழே வந்து எடுப்பார். ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு சார். சரி, தொப்பு இருக்கேன்னு வருத்தப்படாங்க. நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்று. எப்படி சார்? தொப்பு இருக்கேன்னு வருத்தப்படாங்க. தொப்புன்னு குப்பரைக்கு விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது. தரைக்கு மூக்குக்கு 1.5 அடி கேப்பு கிடக்கும். ஒல்லியா இருக்கணும் சத்து மூக்கு தெரிச்சு அங்கிட்டு விழும். எவ்வளவு நன்மை இருக்கும். அந்த தொப்பையில கூட யாருக்கு விழுது? ஆண்களுக்கு தொப்பை விழுதா, பெண்களுக்கு தொப்பை விழுதாக்கா? யாருக்கு விழுது? பெண்களா? ஆண்களுக்கு தான் சார் தொப்பை அதிகமா விழுது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு வாக்கிங் போனார். ஆனா எப்படி வாக்கிங் போனாருன்னு கேளுங்க சார். வாக்கிங் போவாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு வடையை எடுத்து கப்புன்னு சாப்பிடுவார். வாக்கிங் போவாரு, பக்கத்துல போய் ஒரு வடையை வாங்கி டக்குன்னு சாப்பிடுவார். நான் டென்ஷன் ஆயிட்டேன். அண்ணன் தயவு செய்து வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்கன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாருக்கா, நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிடுறதுக்காக தான் மாட்டார். என்ன சொல்ல? அதனாலதான் இப்படிப்பட்ட தொப்பை. எங்க சமையலை கிண்டல் பண்ணாதீங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. நான் அவங்க ரொம்ப வளவளன்னு பேசல சார். ஏன் சார்? ஒரு சாப்பாடு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னு அந்த சாப்பாடு ஆம்பளைக்கு அப்படி நெஞ்சிலே நிற்கணும். அன்னைக்கு ஒரு சாப்பிட்டேன், நெஞ்சே நின்றுச்சு. அப்புறம் குடும்பமே கொஞ்சம் தள்ளி விட்டுருக்காங்க நின்றவும். சார் என்ன சொல்லு, கல் தோசை செய்யுங்க. தோசையே கல் மாதிரி செஞ்சா. ஆனா உண்மையிலேயே எனக்கு அன்னபாரதிட்ட ஒரு விஷயம். தேங்க்யூ சார். தமிழ் சார்ந்து நிறைய பேசும். ஆமா சார். தமிழ் கொள்கையை கடைபிடிக்கிற அந்த யார் வீட்டுக்கு எப்ப எந்த நேரம் வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுக்கும். நன்றி சார். அப்பதான் ஜென்மத்துக்கு அவனு வீட்டை பக்கம் வரமாட்டான். டீயை குடிச்சு விக்கு விக்குன்னு உதறி நுறையா கொப்ப கொப்ப கொப்பன்னு கக்கி ஆம்புலன்ஸ் சொல்ல போவேன். அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பா அன்னபாரதி வீட்டில் எவனோ ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ எப்படின்னு சொல்லி இந்த ஆம்புலன்ஸ் போதில்ல, எதிர்த்தாப்புல ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டுவேன். 2 பேரும் போது அந்த இடத்துல உசுர விட்டுருக்காங்க சார். எங்க அம்மா ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். டீ குளிச்சும் கூட பொழைச்சிருவான். இங்க டீ குடிச்சும் செத்து போயிடுவான். எங்க டீயை கிண்டல் பண்ணாதீங்க. நான்லாம் சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுவேன் சார். ஆமா, சிலவங்க லைட்டா கப்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கப்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கப்பாங்க, சிலவங்க சூடு அதிகமாக கப்பாங்க, சிலவங்க சக்கரை இல்லாம கப்பாங்க, சிலவங்க சக்கரை அதிகமா கப்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறதுதான் அன்னபாரதி சார். இந்த இடத்துல ஆண்கள் பாராட்டி ஆகணும். ஆமா சார், தேங்க்யூ. ஏன்னா குபீர்னு வருவாங்க 6 பேர். இவங்க சொன்ன லைட்டா போடு, ஸ்ட்ராங்கா போடு. அன்னைக்கு ஒருத்தன் கிளாஸ் எல்லாம் டீ போட்டு இருக்கான். அது மதுரை முத்து இவர் மட்டும்தான். அப்ப 6 வகையான டீ போடுறீங்க, உங்களை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? இதுல இது ஸ்ட்ராங்கா இருக்கு, இது லைட்டா இருக்கு, இது காப்பி, மூணுமே ஒன்னா தான் இருக்கும். தேவையில்லாத வேலை எனக்கு இது. அங்கேயே சிரிச்சுட்டா முடிக்கணும்ல, இன்னும் ஆர்வமா போறேனா. நம்ம நன்றி. எனக்கு சிக்னல் கொடுத்துறாரு, இது கொஞ்சம் இதா போகுது, அடுத்து மாத்துங்க அப்படி. எங்க வீட்டுல நடந்த சம்பவம் சார். சரி. காஃபி போட்டு என் வீட்டுக்காரரு கொடுத்தேன். 1 மடக்கு குடிச்சாரு. என்ன சொன்னார் தெரியுமா? எருமை மாடு. காஃபில சீனி போட்டி ஆடி எருமைன்னு சொல்லிட்டாரு சார். இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை உனக்கு. நானும் சீனி போட்டேனே மாமா அப்படின்னு சொன்னேன். வாங்கி குடிச்சு என்னடி சீனி போட்ட, குடிச்சு பாரு அப்படின்னாரு. நானும் வாங்கி குடிச்சு பார்த்தேன் சார். திரும்ப அவர் வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப தாண்டி காஃபி இனிக்குதுன்னு சொன்னாரு சார். அது பல்லு விளக்கிட்டு குடிக்கணுமா? சில இதுகள் அப்படி கொஞ்சம் சில டிஃபால்ட் இருக்கும் சார். பாசம் அப்படி இருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்து இப்போ வரைக்கும் சொல்றேன் சார். உங்களுக்கு மட்டும் இத்தனை பேர் இருக்கு. ஆமா, விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வைக்கிறான். ஆமா, உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்களை ஆம்பளைக்கு ஒரு ஈய காப்பு, ஒரு பித்தளை காப்பு. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை.
நான் சின்ன பிள்ளையிலிருந்து எங்க ஊர்ல கிராமத்துல பாட்டு போடுறது, மணமகளே மணமகளே வா வா. ஆமா. எங்கேயாவது ஒரு இடத்துல கூட ஆட்டுக்குட்டி மாதிரி ஒருத்தன் வர்றானே, அவனுக்கு ஒரு பாட்டு போட்டீங்களா ஐயா? ஆட்டுக்குட்டி. மணமகனே மணமகனை கூட போட வேணாம்யா. மடப்பையலே மடப்பையலே வா வா. அவன் சந்தோஷம் வந்துட்டல்ல. அது வந்த உடனே வலது காலை எடுத்து வச்சு வா தாயி. ஆமா சார். நாங்கள் எங்களுக்கு கால் இல்லையா? எனக்குலாம் எவனுமே சொல்ல. நான் விடுவேனா அலோன்னு ஃபோன் கால் எடுத்து வச்சுட்டு உள்ள போயிட்டேன். பெண்கள் எதை செஞ்சாலும் அதுல ஒரு தொலைநோக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப அந்த அக்காவெல்லாம் பாருங்களேன், நடு வகுடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க. ஆமா. என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல சார். ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் பெண்ணானவள் இணைக்கிறாள்னு அர்த்தம். அது அர்த்தம் அது கிடையாது சார். ஏன் வகுடு எடுத்து சிவராங்க இப்படி நேர் கோடு இருக்குன்னா, இந்த ஈறு பண்ணலாம் டிராபிக் இல்லாம வரிசையா போறக்கு, இல்லாட்டி முடியல முட்டிக்கிட்டு போய் நிற்குங்க. ஐயோ, அது பல நாளாக இவங்க வந்து பிறந்த விட பூந்த விட பார்த்தீங்களா? அன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பத்தா சார் மாரியம்மாள்னு பேர், 124 வயசு இருந்தாங்க. 4 அடி தான். கூந்தல் அவுத்து விட்டுச்சுன்னா எங்கள் அப்பத்தா பொத்துரு கீழே வந்து விடும். அவ்வளோ நீளம் நெல்லுன்னு எங்கள் தாத்தா பின்னாடி தூக்கிட்டே இப்படி போவார். இது கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தான். 4 அடி கூந்தல் அன்னைக்கு அவுத்து விட்டா தரையில் வந்து விழுந்துச்சு. இன்னைக்கு விழுது, தனியாக விழுது தொப்பு. ஏம்மா கீழே வேற வாங்கிட்டே சார், அதில் கொஞ்சம் ஈரு வேணும், புதுசு 450 ரூபாய்க்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு இது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. கல்யாணம் தான். சொல்லுங்க. இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தான். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு சார். ஒரு நிமிஷம். என்ன சார்? ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் கோபகோபன் வெளியே வந்து அவனே அள்ளி போட்டு ஓடிடுறான். ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான். தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. ஏன்னா இவன் கோபத்துல ஒத்த வார்த்தை சொல்லுவான். சரி. ஏய் நாடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நானா லூசு மாதிரி பேசுறேன்? நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உன் குடும்பமே லூசு போய்டா அப்படின்னு. சார் இந்த ஜோக்கெல்லாம் இங்க இருந்து பேசினேன் சார். அங்க ஒரு அம்மா, இவன் தான் லூசு கடைசியில். சரி, இன்னும் நீங்க பொண்டாட்டி பத்தி இவ்வளவு சொல்றீங்கல்ல, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறேன். அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? பொண்டாட்டி இல்லாத அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். ஒரு ஆள் எல்லாத்தையும் கை தட்டுறாரு. ஆமா சார். ஆனா ஒன்ன வாட்ச் பண்ணிட்டேன். என்ன உட்கார, என்ன சேரோட கிளம்புற சார்? 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன ஆகும்? முகருக்கு சிரிப்பு இல்ல. அவன் சிரிக்கிறான், பொழைச்சிருக்கான். நீ ஓட்டச்சைகளை வச்சு நீ எதுக்கு சிரிக்கிற? சிரிக்கிறோம் சார். ஆண்கள் தூங்கினா தூங்கட்டுமே விடுங்க. சரி. பெண்கள் இந்த மிக்சியை வந்து சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறத விட வீட்டுக்கார எழுப்புறதுக்கு தான் பயன்படுது. அப்பதான் படுத்திருப்பான், தேங்காய் சில்லு தெரிச்சு மூக்கில் அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். அதை தான் நாங்கள் வருத்தப்படுறோம் சார். ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருந்துச்சு சார். நம்ம மனசுல ஒன்றை நினைச்சிட்டு அந்த கிணத்துல ஒரு காயின் போட்டா உடனே நடக்கும். கேள்விப்பட்டு கணவன் மணி விக்குன்னு போய் வீட்டுக்காரி சாமி கும்பிட்டு அந்த கிணத்துல ஒரு நினைச்சிட்டு போட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி எட்டி போறோம்னு தொம்புன்னு உள்ள வந்துருச்சு. வீட்டுக்காரர் சொன்னா, நான் நினைச்சு நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 60வது கல்யாணத்துக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க சார். மகேஷ் சார் கேளுங்க சார். என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க 60வது கல்யாணத்துக்கு. சீப் எடுத்துட்டு போனியா? மதுரை வீரன் தானேன்னு போட்டுடலாம். ப்ராப்பர்ட்டி காமெடி உங்களுக்குலாம் வருது. ஒரு 60வது கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. பயங்கர தட்டா புடல அப்படி பாகுபலி செட்டே தூத்துறோம். அவ்வளோ கிராண்டா இருந்துச்சு சார். நான் மிரண்டுட்டேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணம். ஒரு நிமிஷமா உட்காந்துட்டாரா? நிகழ்ச்சியில் ஆடியன்ஸ் போனா பரவாயில்ல, எங்க ஆர்கனைசரே போயிட்டார். அதான் எனக்கு மாறி அங்க உட்காருதாரு சார். ஏங்க அவர்கிட்ட 60வது கல்யாணம் அவ்வளவு கிராண்டா இருந்துச்சு. அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணமே இவ்வளவு கிராண்டா பண்றீங்க, உங்களோட 25வது கல்யாண நாளை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு. என் 25வது கல்யாண நாள் என் ஒய்ஃப் அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர் சார், இப்போ 60வது கல்யாண நாள் நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, என் ஒய்ஃப் அந்தமான்ல இருந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமா அப்படிங்கிறார். இதுதான் ஆண்களுடைய மனசு சார். இந்த 3 பேர் கை தட்டுறதுக்காக ஒருத்தன் பொள்ளாச்சியிலிருந்து 490 கிலோமீட்டர் வந்திருக்கோம் சார். இந்த 3 பேர் தான் கை தட்டி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ஜோக்கை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு நாங்கள் ஊர்லேயே இருந்திருப்போம் சார். கோவிலா போய் புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக நாங்க ஆயில கூட்டுறோம் சார். நாங்க ஆமா சார். அப்புறம் கடைக்கடையா போய் அதை வாங்கி இதை வாங்கி எங்க ஆயில குறைக்கிறீங்களே. அப்பா உங்களுக்கு தான்ப்பா பேசினேன். கடைசியில கைதட்ட பிச்சை எட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. சரி விடுங்க. யார் அழகு, ஆண்கள் அழகா பெண்கள் அழகா? சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலேயே எல்லா பேச்சும் சிறப்பு.
ம். இப்படி தான் மேடம் இருக்கணும். ஏன் இன்ன வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருக்குன்னு தெரியுமா? ஏன் சார்? ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு வீரியம், ஒரு வேகம், ஒரு கச்சிதம், அவ்வளோதான் இருக்காங்க. இவங்க பேசும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அவர் பேசும்போது எப்படி இருந்து பார்த்தீங்களா? ஆனால் சிலர் பேசுகிற பார்த்தா பேதலிச்சு போயிடுவோம். அன்னைக்கு ஒரு ஆள் 3/4 மணி நேரம் பேசினார் மேடம். பாரதியார் சொன்னார், பாரதியார் தானங்க சொன்னார். என்ன சொன்னார்? அந்த பாரதியார் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்? அத்தனை பேர் சபையில் தானே அவர் சொன்னார். 3/4 மணி நேரம் என்ன சொன்னான்னு சொல்லுங்க. சேராட்டை வந்து ஏறி போயிட்டாங்க, பின்னாடியே ஓடி இருக்காங்க. என்னையா சொல்ல, இல்லையா நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுறேன்னு ஓட்டான். அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் சொல்லுங்க மேடம். சார் யார் அழகுன்னு கேட்டிருந்தேன் சார். அழகு யாரு? பெண்கள் நாங்கள் தான் சார் அழகு. பெண்கள் அழகுன்றவங்க தைரியம் வந்தால் நீங்கள் கை தூக்குங்க. பெண்கள் அழகுன்னு அவர் ஆண் கை தூக்கி இருக்கிறாரு. ஐயோ கன்ஃபியூஸா இருக்கு. ஒரே குழப்பத்தில் இருக்காருமா வந்ததுலேருந்து. என்ன ரெண்டு இருக்கிறதே ரெண்டு, அதுலேயே ஒரு குழப்பமா. நான் தான் அழகுன்ற பிள்ளை. உங்கள் ஆதார் கார்டு போட்டோ காமிங்க. கண்ணு கன்னியாகுமரியில் இருக்கும், வாய் வத்தலை கொண்டு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? முத திகில் படம் எடுத்து யாருன்றீங்க? நம்ம ரேஷன் கார்டு போட்டோ எடுத்தவன் தான். எடுத்து நம்மளே பார்த்து பதறிடுவோம். சார் பெண்கள் நாங்கள் அழகு தான் சார். நீங்க அழகுனா நாங்க பேரழகு. பாருடா, பேரழகு இல்ல, பேருக்கு தான் அழகு. ஒரிஜினல் பியூட்டிஸ்னா பெண்கள் நாங்க தாங்க. பெண்களை தான் மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க சார். அம்சம் அதெல்லாம் இருக்கட்டும் மேடம். ஆமா சார். இப்ப சின்ன தூரல் விழட்டும், ஆண்கள் அப்படியே வாமாப்ல நல்ல அந்த கிலோமீட்டருக்கு டீ சாப்பிட்டு மலையில நிற்பேன். ரேச தூரல் விட்டும், ஐயோ ஐப்ரோ கரையுதே, லிப்ஸ்டிக் ஒழுகுதே, கொடையங்கடின்னு ஓடுவீங்க. பார்த்தீங்களா? இங்கே தெரிஞ்சு போயிடுவோங்க. ஒரு அம்மாலாம் ஃபேஸ்புக் லாக் ஓப்பன் முடியாமல் கிடந்துச்சு. மறுபடியும் மேக்கப் போட்டு 3 மணிக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுது. இப்போ நான் என்ன மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்களா? பெண்கள் சார் நாங்கள்லாம் ஏன் சார் மேக்கப் போடுறோம்? நாங்கள் லாக்கப்பில் போகிறதுக்கு தான் சார். நாங்கள் ஏன் சார் பார்லர் போகிறோம்? நாங்கள் பரதேசியாக போகிறதுக்கு தான். சீரியல் பார்க்குறோம் எங்கள் பெண்களை சொல்கிறீங்க. பெண்கள் நாங்கள்லாம் ஏன் சீரியல் பார்க்குறோம்? நாங்கள் சீரழிஞ்சு போகிறதுக்கு தான். நாங்கள்லாம் ஏன் பார்லர் போகிறோம்னா நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணுக்கா பார்லர் போகிறோம். ஆனால் நீங்கள் எங்களை தவிர எல்லாரையும் பார்க்குறீங்க, அது வேற விஷயம். ஆனால் உண்மையிலேயே பெண்கள் நாங்கள்லாம் ஏன் மேக்கப் போடுறோம்னா, நல்லா கேட்டுக்கோங்கக்கா, ஒரு அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். நல்லா இவர் முகத்தை உத்து பாருங்க, தோசைக்கல்லை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. எப்படி அழகு சேர்க்க முடியும்? புத்த திருவிழாவுக்கு இன்னைக்கு கெஸ்ட்ன்னு கூப்பிட்டு வந்துட்டு தோசைக்கல்லை திருப்பி போடுறீங்க, உரலுக்கல்லை குப்புற போடுறீங்க. ஒரு 20 வருஷம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி அந்த மேடையில் கூப்பிட்டு வந்து நாளைக்கு என்னங்க நினைப்பாங்க கெஸ்டாக கூப்பிட்ற இடத்துல? சார் பெண்கள்னாலே அது அழகுதான் சார். எப்படி நீங்க ஆண்கள் அழகுன்னு சொல்றீங்க? அதாவது வீட்டுக்குள்ள தாய்க்குள்ள கொஞ்சம் அழகு தான், காட்டுக்குள்ள வந்து பாருங்க ஆண்கள் தான் அழகு. ஆண்மையில் பாருங்க, அதான் தோகை விரித்து ஆடும். 4 மணிக்கு இவ்வளவு பெரிய தோகை விரித்து அங்க ஒரு அம்மா பாக்கு, யார் வத்தவில்லையோ பாவம், குயில் மாறி மயில் மாறி நேற்று பேசிக்கிட்டு ஒருத்தன் மூஞ்சிரு மாதிரி பேசுவீங்களான்னேன்னு அந்த ஒருத்தன். அப்புறம் யூடியூப்ல பார்த்து அந்த இடத்துல பேசினேன். பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய தோகை விரிச்சு, சரி தலிக்குமா தோகை ஒடிச்சு போற தலிப்பு, இவ்வளவு பெரிய தோகையை விரிச்சு கத்து. மயிலுக்கு பாருங்க அழகா கொண்டே இருக்கும், ஆண்மயிலுக்கு தோகை இருக்கும். பெண்மயில் பார்த்தீங்களா? கொண்டை இருக்காது, வால் இருக்காது. அன்னைக்கு பார்க்குற எதுவுமே இல்லை, கடைசி தொட்டு பார்க்குறேன் உசுரே இல்லை. இது கொஞ்சம் ஓவர் சார். இந்த இடத்துல எந்திருப்பின்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல ஆண் சிங்கம் பாருங்க, இவ்வளவு பெட்டரை வச்சு அது நடந்து வரும்போது ஒரு அம்சம், ஒரிஜினல் ஆண் சிங்கம். ஆமா. பெண் சிங்கம் பாருங்க, பெட்டர் இல்லாம வால் இல்லாம, பெட்டர் இல்லாம வால் இல்லாம எது சிக்கு வந்து கோழி மாதிரி மரத்துக்கிட்ட கிடக்கும். ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு கோழியை கூட பாருங்க சேவல் விலை கொண்ட வச்சு. இப்போ தான் உங்களுக்குலாம் செல்போன் அலாரம், எனக்கெல்லாம் அலாரம் வந்து சேவல் தான். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க நின்றுக்கிட்டே இருக்க நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு உட்காந்து ஏன்னா அடுத்து வர நகைச்சுவெல்லாம் கொஞ்சம் தடுமாற்ற நகைச்சுவலாக தான் வரும், பார்த்தீங்களா? ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன சங்கடம். இன்னைக்கு தான் டிராக்டர் லாரி வந்திருக்கு, அன்னைக்கு வீடை கட்டுறதுக்கு மாட்டு வண்டி தான். அந்த வீடை கட்டி முடிக்கும் தட்டிங்க செங்கல் சிமெண்ட் சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது 7-8 மாசத்துக்கு காளமாடு. வீடை கட்டி முடிச்சோடனே கிரேபுரத்துக்கு பசுமாடை முன்னாடி கொண்டு வந்துட்டு காளமாடை கொல்லை பக்கம் கட்டி போட்டுப்பாங்க. அதை அங்கே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும். கோழியை பார்த்தீங்களா? உண்மையிலே நிறைய விஷயம் சொன்னாப்ல, சிங்கம் மயில் பூனை எல்லாமே சொன்னாப்ல. ஆனால் உண்மையிலே சார் 40 யானை முன்னாடி போனால் கூட எந்த யானை வழி நடத்தி செல்லும்னா பெண் யானை தாங்க வழி நடத்தி செல்லும். ஆம்பளை யானை பக்குன்னு பின்னாடி தான் போகும்.
கோழி கூவுதனாலும் ஏன் சேவல் கூவுனாலும் ஏன் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க தெரியுமா? சேவல் 11 மணிக்கும் 12 மணிக்கும் 2 மணிக்கும் கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்புறக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பி விடும். எந்திரி, நேரமாச்சு, எந்திரி அப்படின்னு எழுப்பி விடும் சார். அதனால தான் சேவல் கூவுனாலும் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க சார். எந்த ஊர் நீங்கள்? கோவில்பட்டி சார். பார்த்தீங்களா சார், இத்தனை பேர் இருக்க சபையில், அது அறிவாளிகள் நிறைந்த சபையில் எவ்வளோ பெரிய போய் பாருங்க. ஃபோன் வந்த முன்னாடி மனுஷனுக்கு மனுஷனே பேச மாட்டேங்கிறான். இவங்க ஊரில் கோழி பேசியிருக்கு. ஏய் எந்திரி, இந்தா ஏய் எந்திரி, டயமாச்சு, அசந்துட்டியா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் உண்டவும். அதை தெரியாமல் நீங்கள் உரம் கை தட்டுறீங்க. உத்து பார்த்தீங்கன்னா பூரா ஜோக்குலையும் டிஃபால்ட் இருக்கு சார். எங்க அப்பாவை பத்தி சொன்னீங்க, அம்மாவை பத்தி சொன்னீங்க. ஆனா உண்மையிலே சார், நேத்து காலையில நடந்த சம்பவம் சார். எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 8000 நோக்கி பல பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. 8500. எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் என்ன? வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே. ஆமா, தேசிய பறவை எப்படி வளர்க்க முடியும்? அது நான் தான் சார். ஒரு மனுஷன் நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எங்களை கூட்டு வந்ததுக்கு நன்றின்னு அவர் வந்து மேடைக்கு கீழே சொல்லி பார்த்தாரு. நம்ம கவனிக்கல் மேடைக்கு வந்தே கும்பிட்டார். இல்ல 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 அதாவது இல்ல சொல்லுங்க மகேஷ் சார். அவங்க இல்லம்மா, நான் 3வது வருஷமா வரேன். ஆமா சார். 4வது வருஷம் வர முடியாம நிச்சயமா நடக்கும் சார். அப்பா மயில் வளர்த்தாரு, யானை வளர்த்தாரு சொல்லிவிட்டு போயிடாத. மன உளைச்சல் ஆயிருவாங்க எல்லாரும். இல்ல நானே ஒன்று சொல்லணும், உண்மையான சம்பவத்தை சொல்லாம இருக்கேன். எங்க அப்பாவும் ஒரு 6 மாசம் முன்னாடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. உங்க அப்பாவையா? ஆமா. ஏன் சார்? ஏன்னா இவரே வளர்த்துருக்காரு. இல்ல புலி வளர்த்தா தவறாமல. எப்படிப்பட்ட டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க நல்லா. இப்ப இந்த 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 அதாவது முத்து அப்படிங்கிற ஒரு மனிதன் நகைச்சுவையின் சொத்து என்று சொன்னால் மிகையில்லை. ஒரு ஈகோவே இல்லாத பர்சன், எந்த ஈகோவும் கிடையாது. ஒரு 22 வருஷமா நாங்கள் நண்பர்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எந்த நட்பு நீண்டகால நட்போ அந்த நட்பிற்குள் ஒருபோதும் பொறாமை இருந்ததாய் சரித்திரமே கிடையாது. எங்களுடைய நட்பு அந்த மாதிரி. அவர் வளர்ந்தா நான் மகிழ்ச்சி அடைவேன், நான் வளர்ந்தா அவர் மகிழ்ச்சி அடைவார். நாங்கள் 2 பேர் வளர்ந்தா நிறைய பேர் வைத்திருச்சல் இருப்பாங்க. அது வேற விஷயம், அது இயல்பு தான். அன்னபாரதி ஒரு சரிக்கு சமமா இவ்வளோ பெரிய ஜாம்பவானோட நின்று அந்த காமெடிக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு மாபெரும் கலைஞர் அன்னபாரதி அவர்கள். வாழ்த்துக்கள்.